தொடர்ந்தும் யுத்த நிறுத்த காலத்திலும் காசா அப்பாவிகளை இஸ்ரேல் கொன்று குவிக்கக்கூடிய இந்த நிலையில இந்தியா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்து வருகிறது. இந்த ஆயுத விற்பனையை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று பலவிடுத்தம் கோரிக்கை விடுக்கப்பட்டும் இந்தியா நிறுத்தாமல் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிடத்தில் சொல்லாம ஈரானிடத்தில் கேட்டுக்கொண்டு ஈரான் சொல்லுகிற வழியிலேயே ஹொர்முஸ் வழியாக முதலாவது கத்தருடைய LNG கப்பல் பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல ஒரு சூடான நிலையே எப்பொழுதும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவும் ஈரானும் சண்டை நிறுத்தம் என்கிற இரண்டையும் அடிக்கடி மேற்கொள்வதை நம்ம அவதானிச்சு கொண்டே இருக்க முடிகிறது. குறிப்பாக கடந்த 3 அல்லது 4 நாட்களாக அமெரிக்காவும் ஈரானும் யுத்த நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில மீண்டும் அமெரிக்கா சவுதி அரேபியாவோடு இணைந்து ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைகளின் மீது தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் மீண்டும் வலுவாக ஆரம்பித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதிலே முதன்மையான செய்தி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, காசாவில் மிகப்பெரியதொரு அழிவை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்தும் யுத்த நிறுத்த காலத்திலும் காசா அப்பாவிகளை இஸ்ரேல் கொன்று குவிக்கக்கூடிய இந்த நிலையில இந்தியா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்து வருகிறது. இந்த ஆயுத விற்பனையை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று பலவிடுத்தம் கோரிக்கை விடுக்கப்பட்டும் இந்தியா நிறுத்தாமல் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் சரக்குகள் அனுப்பப்பட்ட சரக்குகளுடைய அளவுகள் அனுப்பப்பட்ட தரவுகள் அத்தனையையும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தரவாக ஆராய்ந்ததாகவும் அதிலே மிக குறிப்பாக ட்ரோன் வகையைச் சேர்ந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு இந்தியா மூலமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குறிப்பிடுகிற அதே நேரத்தில் குறைந்தது 2596 ஆயுதங்கள், அதே போன்று வெடிமருந்துகள், ஆயுதங்களுக்கு தேவையான பாகங்கள், உதிரி பாகங்கள் என்று பல பொருட்கள் ஆயுத ரீதியாக இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு இந்த ஏற்றுமதி செய்த பல விநியோக நிறுவனங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது என்பதையும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியிருக்கிறது. சர்வதேச சட்டத்திற்கு இணங்க ஏற்றுமதிகளை ஒழுங்குபடுத்துவதில் புதுடெல்லி தவறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் ரூல் பிரகாரம் அவங்க செயல்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, எல்லா ரூலையும் பிரேக் பண்ணித்தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டின் மத்தியில் இந்திய அரசாங்கத்திற்கு பெயரிடப்பட்ட 9 நிறுவனங்களுக்கும் தாங்கள் கடிதம் அனுப்பியதாகவும் இந்த தகவல்களை இன்றைக்கு வெளியிடுகிற வரைக்கும் இந்தியாவோ இந்தியாவினுடைய எந்த நிறுவனங்களோ எந்த விதமான பதில்களையும் தரவில்லை என்கிற செய்திகளையும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. எனவே காசா அப்பாவிகள் மீதான அழிவு, காசா அப்பாவிகளை கொன்று குவித்த இஸ்ரேலுடைய இன அழிப்பு செயல்பாட்டில் இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கும் இந்திய அரசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்தியா தொடர்ந்தும் காசா அப்பாவிகளை அழிப்பதில் முனைப்பு காட்டுகிறது என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்றைய நம்முடைய வீடியோவில் சீனாவில் இருந்து ஈரான் ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். தோல்ல வைத்து வான் தாக்குதல்களை நடத்தக்கூடிய, குறிப்பாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் மீது தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஏவுகணைகள் 400க்கும் மேற்பட்டவைகளை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்குகிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இன்றைக்கு அந்த செய்திகளை சீனா மறுத்திருக்கிறது. ராய்ட்டர் செய்தி பிரிவு வெளியிட்ட செய்திகள் தவறானவை என்று இன்றைக்கு சீனா சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த சீனா மறுக்கிறதும்
இப்படியான செய்திகள் வருவதும் என்பது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அமெரிக்காவிடம் உயர் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் மிக பெரும் தட்டுப்பாடாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ரேண்ட் நெட்வொர்க்கினுடைய மூத்த மத்திய கிழக்கு ஆய்வாளராக இருக்கக்கூடிய ரயான் பால் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளில் மற்ற நாடுகளில் இருந்து ஏவக்கூடிய கூட்டு தொலைதூர தாக்குதல்களை எதிர்கொள்ளும் விதமாக அமெரிக்காவினுடைய THAAD உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு மையங்களுக்கு தேவையான உயர் ரக ஏவுகணைகள் பாரிய அளவில் தட்டுப்பாடாக மாறி இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் ஆல்ரெடி அயன் டோம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது காசா வார்லையே காசா போராட்ட குழுக்களை அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதே போன்று ஹிஸ்புல்லாட்ட இருந்து ரொம்பவே ஏரோ சிஸ்டங்கள் இஸ்ரேலுக்குள்ள அடி வாங்கியிருந்த சூழலில் தான் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக உலகத்தில் நம்பர் 1 பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய THAAD என்கிற அமைப்பை கொண்டு வந்து நிறுவினாங்க. இந்த THAAD என்கிற அமைப்பை இயக்கிறதுக்கே அமெரிக்காவினுடைய 90க்கும் மேற்பட்ட ஃபோர்ஸஸ் தேவைப்படுவாங்க. அவ்வளவு உயர் தொழில்நுட்பத்தை கொண்டது. வரக்கூடிய ஏவுகணைகளை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும். இதைத்தான் பின்னாட்களில் அரபு நாடுகளையும் கொண்டு போய் அவங்க நிலைநிறுத்தினாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸே என்னன்னு கேட்டால், ஈரான் வைத்திருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை இதால் முழுவதுமாக தடுக்க முடியாமல் இருக்கிறது. அதை தாண்டி ஈரான் ஒரே நேரத்தில் கொத்து கொத்தாக ஏவுகணைகளை ஏவுறதுனால ஒரு 2 ஏவுகணை 3 ஏவுகணை என்று வரும்போது அதை தடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரே நேரத்தில் 40-50 என்று ஏவுகிற நேரத்தில் இந்த THAADாலேயோ வேறு எதாலேயோ தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல தடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஏவுகணைகளுக்கும் பாரிய செலவுகள் ஏற்படுகிற காரணத்தினால செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது. புதிய ஏவுகணைகளும் இல்லாமல் இருக்கிறது. இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் இப்போ ஒரு தொகுதி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தைவானில் இருக்குது. தைவானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு வந்து ஈரானுடைய அட்டாக்ல இங்கே பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் தைவான் மேலே சீனா அட்டாக் பண்ணினால் அதை தடுப்பதற்கு ஆயுதங்கள் இல்லாமல் போய்விடும். இப்படி ஒரு பெரிய குழப்பமான நிலையில் அமெரிக்கா தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் IRGC தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய படைகள் தங்குகிற குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷலேம் ராணுவ தளத்தின் மீது இன்று காலை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் IRGC நடத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்களாக பார்க்கப்படுகிற இந்த தாக்குதல்கள் 2 ட்ரோன் கொட்டகைகளை ட்ரோன்களை வைக்கக்கூடிய 2 ட்ரோன்களை மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க. அதே போன்று விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர்களுக்கு பெட்ரோல்களை சப்ளை பண்ணக்கூடிய பெட்ரோல் பங்குகள் மேல இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த இடங்கள் எல்லாமே மொத்தமாக தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அவ்வளவு பாரிய ஒரு அட்டாக்காக இருக்கிறது என்று தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜோர்டானுடைய அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீதும் இன்றைக்கு ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஜோர்டானில் இருந்த 3 அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் 3 இன்றைக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. F-35 போய் குண்டு போட்டா ஈரான்காரன் அடிச்சு கீழே உளுத்தாட்டிடுவாங்கிற பயத்தில் F-35 கொண்டு போய் ஜோர்டானில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நிறுத்தி வச்ச F-35க்கு அடிச்சு 3 F-35 விமானங்களை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். ஈரானுடைய பதிலடி அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு உச்சமாக இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் அமெரிக்காவிடத்தில் சொல்லாம ஈரானிடத்தில் கேட்டுக்கொண்டு ஈரான் சொல்லுகிற வழியிலேயே ஹொர்முஸ் வழியாக முதலாவது கத்தருடைய LNG கப்பல் பயணம் மேற்கொண்டிருக்கிறது. ஈரான் ஹொர்முஸ்ல எந்த ரோட்ல போக சொல்றாங்களோ, எந்த ஏரியாவால் ரூட்ல போக சொல்றாங்களோ அந்த ரூட்ல தான் கப்பல்கள் போகணும். அமெரிக்கா சொல்லுகிற ரூட்ல போகக்கூடாது என்கிற விதியை ஈரான் வைத்திருக்கிறது. எனவே இன்னைக்கு ஈரானுடைய அதிகாரிகளோட பேசி கத்தருடைய பாரிய ஒரு LNG டேங்கர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரான் சொன்ன ரூட்லேயே பயணிச்சிருக்கிறாங்க. எந்த சிக்கலும் இல்லை. ஒரு 2 வீக்குக்கு முன்னுக்கு கத்தருடைய LNG கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஈரான். அதுக்கு பிறகு தான் இப்போ ஈரான்கிட்ட கேட்டுட்டே கத்தார் போயிருக்கிறாங்க. எனவே அரபு நாடுகள் இனி ஈரான் சொல்வதை கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை இதில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற இராணுவ படைப்பிரிவுகள் மேலே சவுதியும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதே நேரம் ஈராக்குக்குள்ள ஷியா பிரிவிலேயே 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். முக்ததா அல் சதுர் என்கிறவர் ஈராக்குக்கு ஆதரவாக
குறிப்பாக ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஷியா மத போதகராக இருக்கிறாரு. அவர் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் இந்த படைகள் எல்லாவற்றுடைய ஆயுதங்களையும் களைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது அறிக்கை விடுறதுக்கு லேசாக இருக்கும். களைய முடியும்னா என்னைக்கோ களைஞ்சிருப்பாங்க. முடியாமல் தான் இராணுவமாகவே அவங்கள சேர்த்து எடுத்துருக்கிறாங்க. ஒரு ஆயுத பிரிவை என்ன செய்ய முடியும்னா 2 விதமாகத்தான் கையாள முடியும். ஒன்றோ அவர்களை ஆயுதங்களை களைந்து ஆயுதம் இல்லாதவர்களாக மாற்றுவது, நிராயுதபாணிகள் ஆக்குவது. அதை செய்ய முடியலை ஈராக்குக்குள்ள. அதனால தான் நீங்கள் ஆயுதத்தை வச்சுக்கிறீங்க, அரசாங்கத்தில் படையாகவே இருங்க என்று ஆக்கினாங்க. அவங்க அரசாங்கத்துடைய படைகளாக இப்பொழுது செயல்படுகிறார்கள். ஆனால் ஈரானுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது ஈரானுடைய படைகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே தான் இந்த பிரச்சனை ரொம்ப முற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முக்ததா அல் சதுரினுடைய இந்த கருத்துக்கள் நகைப்புக்குரியதாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இது எப்படி போனாலும் மத்திய கிழக்கு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து அனுபவித்து வருகிறது. வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.